வாங்க எல்லோரும் தண்ணி கட்டலாம். வெண்டைக்காய் காட்டுக்கு தான் தண்ணி கட்டிகிட்டு இருக்கிறேங்க. பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கு தெரியும் நம்ம விவசாயம். பூரா வெண்டைக்காய் செடிங்க, தண்ணி வாயுது. காய் பார்த்தீங்களா, இப்போ தான் பொறிச்சிட்டு தான் தண்ணி கட்டுறோம். அப்பவும் முன்னரே பூரா பிஞ்சுங்க. பொறிச்சது போக உங்களுக்கு காய் காட்டிகிட்ருக்கிறேன். பார்த்தீங்களா, நம்ம விவசாயத்தை பற்றி உங்களுக்கே தெரியும். பாருங்க எவ்வளோதான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேங்கன்னு. டெய்லி வேலை இருக்குங்க விவசாயத்தில். பார்த்தீங்களா, பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயெல்லாம் காலையில் பொறிச்சாச்சு. பூரா செடியில் பிஞ்சாத்தே இருக்குதுங்க. காயெல்லாம் பொறிச்சிட்டோம். பாருங்கள் எவ்வளோதான் பூ பூத்துருக்குதுங்கன்னு. வாங்க எல்லோரும் விவசாயம் பார்க்கலாம். பூரா கத்திரி செடிங்க, பூரா பூவு தீபாவளிக்கு ஊன்னு நாற்று, பூரா பூவும் பிஞ்சுமாக இருக்குது. பார்த்தீங்களா எப்படி காய் காய்ச்சிருக்குதுங்கன்னு. சீப்பாக காய்ச்சிருக்குது பாருங்க. ஒரே செடி தானுங்க, இத்தனை பிஞ்சு பிடிச்சிருக்குது. காய் பொறிச்சாச்சுங்க எல்லாமே. அப்போவுமே உங்களுக்கு பிஞ்சு பாருங்க எப்படி எடுத்துருக்குதுங்கன்னு. ஒரு செடியிலேயே பார்த்தீங்கன்னா எத்தனை காய் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. உங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் தெரியும். பாருங்கள் இந்த செடியில் பாருங்கள் பூரா பூவு பிஞ்சு கத்திரிக்காய் பாருங்களேன். நம்ம பதிவெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. நம்ம விவசாயம்தான் பார்க்குறோம். கத்திரிக்காய் எப்படித்தான் பிஞ்சுட்ருக்குன்னு பாருங்கள். சிம்ரான் கத்திரிக்காய்ங்க இப்படித்தான் காய்க்கு செமன்னு சமைக்கலாம். ஆனால் விலை விற்காது நம்ம கிட்ட. பார்த்தீங்களா, கொத்தாக பிடிக்குங்க. இந்த மாதிரி ரகம் வச்சிட்டிங்கன்னா காய்க்கு பஞ்சமே இல்லை. அதுவோ பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் சொட்டு நீர் போட்டு அந்தளவு கத்திரி செடி, வெண்டைக்காய் செடி, மிளகா நாற்றுலாம் ஊனிக்கிறோம். அப்புறம் சிறுகீரையும் போட்டுட்ருக்குறோம். இப்போ சிறுகீரை போட்டுருந்துங்க, பிடுங்கிட்டோம். பிடுங்குன்னு காட்டுது இது பாருங்க. செங்கீரை காட்டுறோம் பாருங்க. சளி வேறு பிடிச்சிருச்சுங்க. நம்மளே வீடியோ எடுத்துகிட்டு பேச வேண்டியதாக இருக்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் செங்கீரைங்க எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இது ஒரு 15 நாள் ஆச்சுங்க. இன்னொரு 5-6 நாளில் பிடுங்கலாம். அதுவோ பார்த்திங்கன்னா சிறுகீரை 2வது வர்றதுக்கு பிடுங்கிறதுக்கு தயார் நிலையில் இருக்குது. இதெல்லாம் இன்னொரு 10 நாள் ஆகும் ஒன்று பிடுங்கிறதுக்கு. எல்லாம் கோழி குப்பை ஓட்டி தான் பார்த்துட்ருக்குதுங்க. நம்ம போய் வெண்டைக்காய் காட்டில் தண்ணி வாஞ்சிட்டு இருக்குதுங்க, போய் வெட்டி விடணும். பாஞ்சிருக்குங்க வெண்டைக்காய். பார்த்தீங்களா, 50 நாள் ஆச்சுங்க. செடியை ஒரு 4 அடி வளர்த்தி வந்துடுச்சுங்க. பூரா பூ பிஞ்சாகவே இருக்குது. ஒரு 4-5 டைம் பொறிச்சாச்சுங்க. அல்லையில் இப்போ தான் துளிர் விட்டுட்டுருக்குது. துளிர் விட்டுதுங்கன்னா கொஞ்சம் காய் சேர்த்தி காய்க்கி பாருங்க. தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் வெண்டைக்காய் வரும். தண்ணி வாஞ்சி முறிஞ்சு போயிட்டுருக்குது. வாங்க எல்லோரும் தண்ணி கட்டலாம். பாத்தியே பாஞ்சு போச்சுங்க. போய் தண்ணி கட்டுவோங்க. இந்த பாத்திங்க கையோட பாஞ்சு போச்சுங்க. 2 பாத்தி ஒட்டுக்கா பாஞ்சு போச்சு. பார்த்தீங்களா, அந்த பாத்தி முறிஞ்சு வந்து இந்த தண்ணி நம்பிடுச்சு. கையோட வெட்டி விட்டுருவா. விவசாயம்னா இப்படி தானுங்க.
பில்லெல்லாம் கையோடு பிடிங்கிட்டுங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு காட்டுக்குள்ளே சுத்தமாகிக்கு. ஏனுங்கண்ணா தண்ணி கட்டிட்டு சும்மாதே இருப்போம். பில்லு பார்த்தீங்களா பிடிங்கி போட்டுறோன்னு சும்மா இருக்கீல. இங்கே பாருங்க ஒரு சிறுகீரை எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. தன்னை போல் முளைச்சி வந்தது பார்த்தீங்களா. இதை சிறுகீரைங்க. வாங்க எல்லாம் தண்ணி பாய்க்கலாம். தண்ணி பாயுது பார்த்தீங்களா. வெண்டைக்காய் செடிக்கிட்டே பாயுதுங்க. விவசாயத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நன்றிங்க, ரொம்ப நன்றி. பார்த்துக்குங்க நம்ம விவசாயி இவ்வளோத. நீ அடுத்து வெள்ளம் வந்தாத்த. நன்றிங்க.